என்னோடய ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்டு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய மென்டார், என்னோடய தெய்வம், என்னோடய எல்லாருமே தனுஷ் சார். தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் நின்னாலும் எந்த மேடையில் நின்னாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் தான் வந்து இந்த படம் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அவர் நான் ஜிம்மில் பார்த்து பழக்கம். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்டு அவர் வந்து என்ன அவரோடு சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். பேசுகிறதுல வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு என்னோட இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நான் அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன் அவரும் ரெண்டு பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டேரக்டர்ஸ் தான் சொல்லிடுவார் ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போது காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சார் தான் சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்தா அவர் ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நாகதுர்கா. அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோடு நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் அப்பாவை பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார். நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பார். நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் பண்ண ரெடி ஆகி போய் நான் என்னோடய பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து என் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, செல்வா சார் வராரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு நான் இது அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு அவரை பார்த்து பயப்படுறாங்க. சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்ததே இல்லை. போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தார். வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷாட் தான். கட்டை எடுத்து தூக்கி அடிச்சார் ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடித்தது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபி பாலா ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவானு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். అందరికీ నమస్కారం.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் பீயிங் ஹியர் ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். என் பேர் நாகதுர்கா. நான் தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். எனக்கு ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பேச தெரியும். Forgive my mistakes. Coming to the film Love O Love, I would like to take this opportunity to thank my director Magesh Rajendran sir, my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for choosing me for the film and making sure that I'm comfortable over here in Chennai and even the sets. And all the artists here, the legendary personalities sitting over here, I'm very blessed that to work with the great personalities like Ravi Kumar sir, ma'am, Vanitha Jayakumar ma'am, Saundarya ma'am, and my mother, Ramya ma'am. So, coming to the teaser, hope you guys loved the teaser. And even the film is very like you'll all will love the film. We all need your blessings and support. Yeah, thank you. Thank you for this effort. நான் நடிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய blessing from the universe and from my mother. என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி வந்து டிரெக்டர் மகேஷ் சாருக்கு சொல்லணும். இந்த கேரக்டருக்கு வந்து மைக் இஸ் ஓகே யா இந்த கேரக்டருக்கு வந்து என்னை சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அண்ட் தினேஷ் சார். டாக்கிங் அபவுட் பவிஷ் ஹீரோ, அவர் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப தங்கமான ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஸ்வீட், டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் ஆக்டிங். நான் ஒர்க் பண்ண வரைக்கும் ஐ சா ஸோ மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஹிஸ் டயலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங். நாகதுர்கா, ஐ ஒர்க் வித் ஹர். ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் ஹார்ட். ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட வந்து இப்போ படையப்பா ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் மாஸ்க் எல்லாம் போட்டு டிக்கெட்லாம் பறக்க விட்டு இருந்தப்போ செகண்ட் டே வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட போய் நடிக்கிறேன். ஐ வாஸ் லைக் wow, what a great legend. The day before yesterday also I saw Dasavadaram 100 times பார்த்துருப்பேன் சார். ஸோ ஐம் such a big fan of yours, வனிதா மேம். பிஜி முத்தையா சார், அவர் கூட ஒரு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இந்த படம் நான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபுல் டீம், டிரெக்டர்ஸோட அசிஸ்டன்ஸ் அண்ட் மேனேஜர் டீம், காஸ்டியூம் டீம் எல்லாருக்குமே, என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஜென்சிக்கான ஒரு படம். ஸோ வீல் ஆல் என்ஜாய் அண்ட் மேக் திஸ் மூவி பிளாக்பஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு. வணக்கம். ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தினேஷ் சார், அப்புறம் வந்து இயக்குனர் மகேஷ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப விருப்பம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஐயா அவர்களை வந்து அவரு கூட சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து மகேஷ் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டோரி சொன்னார், நீங்கள் பண்ணி தரணும், இது வந்து உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இதாக இருக்கும். இப்போ நிறைய திரைப்படங்கள் எடுத்துட்டிங்கன்னா திருநங்கைகள் வந்து இப்படிதான் சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், இவங்களை இப்படி தான் காட்டணும் அப்படி தான் காட்டணும்னு. அது எல்லாத்தையுமே உடைச்சி நாகதுர்காவுக்கு வந்து ஒரு சக தோழியாக நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து நிறைய சக தோழிகள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலின பாகுபாடு இல்லாமல் எடுத்திருக்காங்க. இவங்க அவங்கன்னு எந்த இடத்துலையுமே என்னை வந்து காட்டாமல் ஒரு ஃபீமேல் கேரக்டரில் எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு என்னை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பவி சாராக இருக்கட்டும், நாகதுர்கா மேடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வனிதா மேம் ரொம்ப 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 நன்றி. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. திரைப்படத்தை போய் கண்டிப்பாக எல்லாம் திரையரங்குகளில் பாருங்கள், வெற்றி பெறும். ரொம்ப 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 மகிழ்ச்சி. ரவிக்குமார் சாரோட பேரா பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கால் வந்தப்போ, ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தப்போ, அதுக்கப்புறம் மகேஷ் சார் தான் ஃபோன் அடித்து கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேயும் உங்களோட இது பண்ணும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் உங்களோட படங்கள்லாம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி மிஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் பவிஷ் தான் ஹீரோ அப்படின்னும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ ஐ திங்க் இந்த லாங் ட்ராவலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் லெவலாக நான் இந்த மூவி என்னோட ஃபேஸில் நான் பார்க்குறேன். ஸோ தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இவர் அடுத்த படத்துலையும் திரும்பி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அகெயின் ஐம் ட்ராவலிங் வித் ஹிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாலா உங்களோட படலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல டீம். அண்ட் அங்கே
நாங்கள் பண்ணுறப்போ இந்த செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ஏன்னோ வி ஹவர் ஸோ கம்ஃபர்டபுள். ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய டிரெக்டர், ஸோ நான் எதாவது தப்பு பண்ணிடுவேனா, இல்லை எனக்கு ஏதாவது லைக் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம், இல்லை எதாவது சரியாக வரலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஹி வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் என்னால் வந்து நல்லா என்னால் என்கிட்டேருந்து என்ன கிடைக்கணும்னு நினச்சாரு, ஐ திங்க் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்ரிபடி, அண்ட் தேங்க்யூ சார்.